கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இந்த ஒட்டுமொத்தமான சோதனைகளையும் 3 தலைப்புகளுக்குள்ளே உள்ளடக்கலாம். இன்றைய என்னுடைய ஜும்ஆவுடைய சாரம்சம் 3 விதமான சோதனைகள். அந்த 3 விதமான சோதனைகளுக்கும் காரணம் 3 விதமான பாவங்கள். ஏனென்றால் நீங்கள் மிம்பருக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய நேரம் சுருக்கமானது என்ற காரணத்தினால் ஒரு சோதனைக்கு ஒரு பாவத்தை மட்டும் நான் எடுத்திருக்கிறேன். ஏனால் இன்று மிம்பர் மேடைகளில் பேசப்பட வேண்டிய ஒரு இக்கட்டான கட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 3 விதமான சோதனை. உலகத்தில் தலைவிரித்து ஆடுகின்ற அத்தனை சோதனைகளையும் 3 விதமான சோதனைகளுக்குள்ளே உள்ளடக்கலாம். ஒன்று, நோய்களை கொண்டு சமூகம் வாட்டி வதைக்கப்படுகிறது. நோய், சுப்ஹானல்லாஹ், பயங்கரமான நோய்கள், பெயர் தெரியாத நோய்கள், ட்ரீட்மெண்ட் இல்லாத நோய்கள். எந்த நோய் வந்தால் வாழ்க்கையில் கடைசி நோய் என்று வைத்தியர்கள் முடிவு கட்டுவார்களோ அப்படிப்பட்ட ஏராளமான நோய்கள் இன்று தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றன. முதலாவது. இரண்டாவது சோதனை, படைத்த ரப்புல் ஆலமீனிடத்தில் இருந்து வரக்கூடிய சோதனை. இதுக்கு எங்கள் முஸ்லிம்கள் கூட ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். இயற்கை அனர்த்தம், நஊது பில்லாஹ். இயற்கை என்று ஒன்று இந்த பூமிக்கு மேலால் கிடையாது. முஸ்லிமாக பிறந்த யாரும் இயற்கை என்ற வார்த்தையை பாவிக்கவும் கூடாது. இயற்கை என்று ஒன்று இல்லை. இயக்கக்கூடிய ரப்பு ஒருத்தன் இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் உதித்து மறைகின்ற சூரியனாக இருக்கட்டும், இந்த சூரியனை இயக்குவதற்கும் அல்லாஹ் ஒரு மலக்கை படைத்திருக்கிறான். கணவன் மனைவி சேருகிறார்கள். 2 பேருடைய விந்தும் கலந்து அந்த தாயுடைய கருவறைக்குள்ளே தானாக அந்த விந்து போய் சேர்வது கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த விந்தை தாயுடைய கருவறைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கும் அல்லாஹ் ஒரு மலக்கை நியமித்திருக்கிறான். உலகத்தில் இயற்கை என்று ஒன்று கிடையாது. ரப்பின் புறத்தில் இருந்து வரக்கூடிய சோதனைகள். அது புயல் காற்றாக இருக்கலாம். இந்த சோதனை உலகத்தில் எத்தனை டெக்னாலஜிகள் வளர்ந்தாலும், எந்த விதமான விஞ்ஞான முன்னேற்றம் ஏற்பட்டாலும், ரப்பிடத்தில் இருந்து வரக்கூடிய சோதனைக்கு தாக்கு பிடிக்க இந்த உலகத்தில் எந்த படைப்புக்கும் சக்தி கிடையாது. வெள்ளம் வந்தால் யாரால் தடுக்க முடியும்? புயல் காற்று அடித்தால் யாரால் தடுக்க முடியும்? மண் சரிவு ஏற்பட்டால் யாரால் பிடித்து நிறுத்த முடியும்? கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, படைத்த ரப்புல் ஆலமீனில் இருந்து வரக்கூடிய சோதனைகள் நாளாந்தம் கேள்விப்படுகிறோம். எங்கெங்காவது வெள்ளம், எங்கெங்காவது புயல் காற்று, எங்கெங்கேயாவது பூமி அதிர்ச்சி. சுப்ஹானல்லாஹ். 2வது சோதனை. 3வது, அநியாயக்காரர்களுடைய அநியாயங்கள், கெட்ட ஆட்சியாளர்களுடைய அநியாயங்கள் இந்த உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த 3 விதமான சோதனைகளுக்கும் முழு உலகமும் முகம் கொடுத்திருக்கிறது. நான் உலகளாவிய ரீதியில் பேசுகிறேன். இதற்குரிய காரணம் என்ன? குர்ஆன் ஹதீஸுடைய கண்ணோட்டத்தில் ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற நேரத்தில் குர்ஆன் சொல்லுகின்ற விடயம் என்ன? ஏன் சோதிக்கப்படுகிறார்கள்? அதுவும் விசேஷமாக இஸ்லாமியர்கள் ஏன் நோயை கொண்டு வாட்டப்படுகிறார்கள்? புது புது பெயர் தெரியாத நோய்களை கொண்டு பிறக்கின்ற குழந்தை கூட தப்ப முடியாத அளவுக்கு பயங்கரமான நோய்களை கொண்டு வாட்டப்படுவதற்குரிய காரணம் என்ன? ஏன்? கண்ணியமானவர்களே, இந்த சோதனைகளை பற்றி இந்த மிம்பரில் நான் பேச வரவில்லை. அதை பேசுவதில் அர்த்தமும் கிடையாது, ஒரு முஃமினுடைய பண்பும் கிடையாது. இந்த சோதனை ஏன் வருகிறது? எதனால் இறங்குகிறது? ஏன் சோதிக்கப்படுகிறோம்? குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எதனால் சோதனை? எதனால் அனர்த்தம்? எதனால் அழிவு? ஏன் இவ்வளவு பயங்கரமான சோதனைகளுக்கு உலகவாழ் மக்கள் முகம் கொடுக்கிறார்கள்? குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தில் குர்ஆன் சொல்கின்ற விடயம் என்ன? சுப்ஹானல்லாஹ். மேலே குறிப்பிட்ட ஓதி காட்டிய வசனத்திலே அல்லாஹ் தெளிவாக, சூசகமாக, விலாவரியாக திறந்து பேசுகிறான். காரணம் என்ன? வமா அஸாபகும் மின் முஸீபத்தின், உங்களுக்கு ஏதாவது, மனித சமூகமே, உங்களுக்கு ஏதாவது சோதனை இறங்குகிறதா? அது இந்த 3 விதமான சோதனைகளாக இருக்கலாம். மேலே குறிப்பிட்ட சோதிக்கப்படுகிறீர்களா? இது ரப்பு அல்லாஹ் விரும்பி இறக்குவது கிடையாது. ஃபபிமா கஸபத் ஐதீக்கும்,
நீங்கள் செய்கின்ற பாவத்துடைய விளைவு ரப்புடைய சோதனை இறங்குகிறது. அல்லாஹ் பேசுகிறான், வமா அஸாபகும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீகும். ரப்பு அல்லாஹ் விரும்பி தண்டிப்பது கிடையாது. அல்லாஹ்வுடைய இஷ்டப்படி அல்லாஹ்வுடைய சோதனையை இறக்குவது கிடையாது. மாற்றமாக அல்லாஹ் சொல்கிறான், மனிதா நீ செய்யக்கூடிய பாவத்தினால் என்னுடைய சோதனை இறங்குகிறது. முடிக்கவில்லை ஆயத்தை. வயஃபு அன் கஸீர். எப்படி முடிக்கிறான் தெரியுமா? மனிதா நீ செய்யக்கூடிய எல்லா பாவத்துக்கும் நான் சோதனையை தண்டனையை இறக்குவது கிடையாது. வயஃபு அன் கஸீர். அதிகமான பாவங்களை நான் பொருட்படுத்துவது கிடையாது. இரக்கமுள்ள ரப்பு சொல்கிறான். இன்னொரு இடத்துல சொல்கிறான், மனிதா நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்துக்கும் நான் தண்டிக்க நாடினால் இந்த பூமிக்கு மேலால் ஒரு புல்லு கூட முளைக்காது என்று பேசுகிறான். அல்லாஹ் தண்டிக்க நாடினால் இந்த உலகம் மிஞ்சாது. அல்லாஹ் சொல்கிறான், நிறைய பாவங்களை அதிகமான பாவங்களை மன்னித்து விட்டு சில பாவங்களுக்காக வேண்டி இந்த உலகத்தில் நான் உன்னை சோதிப்பேன். இதா கஸரத் ذنوبுல் அப்தி வலம் யகுல் லஹு மா யுகஃபிருஹா. புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதன் செய்யக்கூடிய நன்மைகளை விட அவனுடைய பாவம் அதிகரித்து விட்டால், இதா கஸரத் ذنوبுல் அப்தி வலம் யகுல் லஹு மா யுகஃபிருஹா. அவன் செய்கின்ற நன்மைகள் அவன் செய்கின்ற பாவங்களுக்கு குற்ற பரிகாரமாகாவிட்டால், ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? ரப் எவ்வளவு இரக்கம் எங்களோடு, எங்களுடன் எவ்வளவு இரக்கம் உள்ளவன். இஸ்லாத்துடைய அல்லாஹ்வுடைய உஸ்லூப் சுன்னத் வழிமுறை என்ன? ஒரு மனிதன் ஒரு நன்மை செய்து விட்டால் அவனுக்கு 10 நன்மைகள் எழுதப்படுகின்றன. ஒரு பாவம் செய்தால் ஒரு பாவம் மட்டும் தான் எழுதப்படுகிறது. உலமாக்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகின்ற நேரத்தில் சொல்கிறார்கள், இதனால் அல்லாஹ்வுடைய இரக்கத்தை சொல்வதற்கு சொல்கிறேனே தவிர பாவம் செய்யலாம் என்கிறதுக்கு ஆதாரம் எடுத்துவிட வேண்டாம். ஒரு மனிதன் 9 பாவங்களை செய்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 9 பாவம் செய்து விட்டான். 10ஆவதாக ஒரு நன்மையை செய்து விட்டால் அந்த நன்மை இவனுடைய பாவத்தை மிகைத்து விடும். இவ்வளோ இறக்கப்பட்டு அவகாசம் தந்தும் இந்த நன்மைகளை விட எவனுடைய பட்டோலையில் பாவங்கள் அதிகரித்து விடுமோ, இதைத்தான் சொன்னார்கள். இப்தலாஹுல்லாஹு தஆலா பில் ஹுஸ்னி லியுகஃபிரஹா. முத்தஃபகுன் அலைஹ். அந்த பாவத்துக்கு அல்லாஹ் உலகத்திலே சஞ்சலம், துக்கம், கவலை, பீதி இதை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான் என்றார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, விடயத்துக்கு வருகிறோம். எனவே குர்ஆன் ஹதீஸ் சொல்கிறது, இந்த 3 விதமான சோதனைகளும் இறங்குவதற்கு காரணம் மனிதர்களாகிய நாம் செய்யக்கூடிய பாவம். பாவம், பாவத்துடைய அசராத் பயங்கரமானது. பாவத்துடைய அசராத் பயங்கரமானது. யார் பாவம் செய்கிறது என்கிறது அல்ல, எங்கு பாவம் நடக்கிறது என்கிறது அல்ல. யார் செய்தாலும் எங்கு செய்தாலும் செய்தவர் நபியாக இருக்கட்டும், சென்ற இடம் சுவர்க்கமாக இருக்கட்டும், பாவத்துடைய அசராத் பயங்கரமானது.